நாம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா சுபம். இந்த படம் வந்து தெலுங்கு படம். லாஸ்ட் மந்த் தான் வந்தது. ஒரு புது நியூ ஜென் ஆஃப் ஆக்டர்ஸ் தெலுங்குல பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்த படம் ஃபேமஸ்னால் நம்ம சமந்தா மேடம் அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரலாலா மூவிங் பிக்சர்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் இது. ஸோ சமந்தா ஃபேன்ஸுக்காக இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. படம் சும்மா அந்த காலத்து ஜேர்னரில் வச்சு சும்மா சீரியலை வச்சே ஒரு காமெடி ஹாரர் ஜேர்னரி அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க. நான் நேற்று ஓடிடியில் தான் பார்த்தேன். ஹாட்ஸ்டாரில் இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது இந்த படம் சுபம். என்ன கதைனா ஒரு 3 பேருங்க பேச்சுலர்ஸு, 3 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க அவங்க அதில் 3 ஹீரோஸுமே ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாங்க. இன்னொருத்தன் இவங்களுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தன் யங்ஸ்டர் இருப்பான். அவன் டிஷ்ஷு டிவி வச்சு டிஷ் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸ் மாதிரி நடத்துகிறான். ஸோ கேபிளுக்கும் டிஷ்ஷுக்கும் தான் காம்படிஷன். அந்த காலத்துலேருந்து அப்பயும் இருக்குது, இப்பயும் அதே காம்படிஷன் தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஓவராக எல்லாருமே டிஷ்ஷு போட்டாங்க, ஒய்ஃபையோட வருது. அது ப்ராட்பேண்ட் ப்ளஸ் டிவி ஒய்ஃபை எல்லாமே கனெக்ட் இப்போ போட்டுறாங்க. மந்த்லி 1000 ரூபாய் கட்டுறாங்க. நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன், எனக்கு 1000 ரூபாய். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன். ஏர்டெல்லில் 700 ரூபாய் 800 ரூபாய், ஒரு சில டிஸ்கவுண்ட் கம்மியாக இருக்காங்க. ஆனால் ஏர்டெல் நம்ம வீட்டாண்ட சிக்னல் வராது. நம்ம வீட்டாண்ட ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்னல் வர்றது ஜியோ தான். ஸோ நம்ம அதை விடுவோம், படத்துக்கு வருவோம். ஸோ இவ்வளோ அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு. இவங்க ஒரு தெலுங்கு சீரியலுங்க, பழைய டிவியில் வரும். ஈ தெலுங்குன்னு ஒரு சேனல் பார்த்துருக்கீங்களா? அதில் இந்த சீதா லக்ஷ்மி நீயும் நானும் சேரும் சொல்லிட்டு ஒரு சீரியலு. அந்த சீரியல் வச்சு இவங்க அவ்வளோ மரண பேய் காமெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ன கதை தான், இவங்க 3 ஹீரோஸோட பாட்டிங்க இந்த சீரியல் 9 to 10னா இந்த சீரியலில் அவ்வளோ அடிக்ட், அவ்வளோ பைத்தியம் முடிச்சு இருப்பாங்க எல்லா கிழவிங்களும். திடீர்னு அந்த கிழவிங்கெல்லாம் மண்டையை போட்டுறேன்னா அவங்க ஆத்மாவில் இது இந்த சீரியலை இந்த டைமில் இந்த சீரியல் பார்க்கணும், யார் உடம்புலனா போய் பூந்து பார்க்கணும் இந்த சீரியலில். இந்த 1 hour நான் செத்து போயிட்டேன். எனக்கு இந்த சீரியல் பைத்தியம் முடிச்சு என்ன மாதிரி அந்த திங்கிங் ஆஃப் எவ்ரிடே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க. அந்த 9 to 9:30 அரை மணி நேரம் அந்த யாருன்னா உடம்பு கட்சின்னா அவங்க உடம்புல போய் பூந்து நம்ம அந்த சீரியலை பார்க்கணும். நம்ம சீரியல் பார்க்கணும், எவனா டிஸ்டர்ப் பண்ணா தொந்தரவு பண்ணா அவங்கள அடிக்கிறது, கலாட்டா பண்றது இந்த ஆயாங்க. ஸோ அந்த செத்து பேரோட இந்த 3 ஹீரோஸோட பாட்டிங்க தான் வந்து அவங்க ஒய்ஃபில் வந்து அவங்க ஒய்ஃப் ஆவி உடம்புக்குள்ள இந்த 3 பேரோட பாட்டியும் பூந்து இந்த அராஜகம் பண்றதுங்க கிழவிங்க. சீரியலுக்காக செத்து போய் உயிரோட அந்த 90s ஒரு சீரியல். அந்த சீரியல் அதை விட கொடுமையா இருக்குது. பொண்டாட்டி புருஷன் ஒன்று சேர்றாங்க, திடீர்னு புருஷன் பைத்தியக்கார மாதிரி சண்டை போட்டு போறான், அவனுக்கு அடிபடுது, மெமரி லாஸ் ஆகுது. ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருந்தது அந்த சீரியல். கடைசியில் அந்த சீரியல் முடியும் போது சுபம்னு எண்டு வரும்போது உங்கள் ஆத்மாலாம் போய் சாந்தி அடைஞ்சிருது. ஸோ அதுதான் சுபம் கொண்டு போகுது. இல்லை சமந்தா மேடம் வந்து ஒரு லிட்டில் கேமியோ ஒரு 1/2 hour வந்திருப்பாங்க. அவங்க ஒரு சாமியார் மாதிரி, சூனியக்காரி மாதிரி சாமியார் மாதிரி ஒரு சீனு, மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மருந்து கொடுத்தா சரியாட வந்தாச்சு. அவங்க தான் ப்ரொடக்ஷனால் அவங்க கண்டிப்பாக நடிக்கணும் கேட்டிருப்பாங்க எல்லாருமே. ரொம்ப நாள் கழிச்சு சமந்தா மேடமை ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக தேட்டரில், ஆனால் இந்த படம் தமிழில் வரலங்க, நம்ம சென்னையில் தெலுங்குல தான் வந்தது. தமிழ் இப்போ டப்பு ஹாட்ஸ்டாரில் வந்துச்சு. நான் ஹாட்ஸ்டாரில் பார்த்தனால தான் ரிவ்யூ போகிறேன். ஒரு காமெடி ஹாரர் வித்தியாசமான 90s இருக்காத ஒரு வித்தியாசமான காமெடி மூவியாக இருந்தது. கரெக்டாக 2 hours தான், 1 hour 57 minutes தான், சம்திங் 57-58 minutes தான். கரெக்டாக 2 மணி நேரம் தான் போடாம. ஒரு ஆஃப்டர்நூன் நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் மத்தியானமாக சிரித்து பார்க்கலான்னா இந்த படம் பார்க்கலாம். நல்லா இருந்தது சுபம். ஹாட்ஸ்டாரில் இருக்குது, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரு. ஸோ சமந்தா மேடமோட அந்த லிட்டில் கேமியோ நல்லா இருந்தது. அந்த சாமியார் வேஷம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு ஆல்ஃபா மேலாக இருக்கிறவனுங்களாம் அடங்கி போயிடுவானுங்க பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற சீன். அந்த சீன்லாம் நல்லாவே இருந்தது. இட்ஸ் அ காமெடி ஹாரர் கிராண்ட் மாஸ் காமெடி ஃபிலிம். தட்ஸ் ஆல். சூப்பராக இருந்தது சுபம் படம், நல்லா இருந்தது. பாய்.